வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பவித்ரா ஜனனி அண்ட் முத்துக்குமரன் 2 பேரும் ஸ்வாப் ஆயிருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச். யாரோ ஒருத்தர் வந்து கேர்ள்ஸ் சைட்ல இருந்து கேர்ள்ஸ் சைடுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆண்கள் பக்கமும், ஆண்கள் பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெண்கள் பக்கமும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. அந்த ஸ்வாப்பிங்ல முத்துக்குமரன் அண்ட் பவித்ரா ஜனனி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்காங்க. அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்வாப் எதுக்காக அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் டீம் தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, ஒரு பெரிய ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த ஒரு கோடு, இரு வீடுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்க என்னென்னலாம் பண்றாங்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பவித்ரா ஜனனி என்ன பண்ணாங்க? பவித்ரா ஜனனியோட வாய்ப்புகள் என்னவாக இருக்கு அப்படின்னா, அவங்க புலம்பிட்டாங்க. அதாவது என்ன தன்னுடைய நான் வந்து அங்க போனா நல்லா விளையாடுவேன்னு சொல்றேன். என்ன வந்து அனுப்ப மாட்டேங்கிறீங்க, நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி புலம்பி ஒரு வழி பண்ணி சண்டை போட்டு போயிருக்காங்க. இவங்க ஜாக்குலினுக்கும் பவித்ராவுக்கும் பயங்கர சண்டை. என்னப்பா சண்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் போவேன், நீ தான் போவ அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போட்டு இப்போ பவித்ரா ஜனனிய செலக்ட் பண்ணியிருந்தாங்க பெண்கள் சைடு. பெண்கள் சைடுல அது எப்பவுமே பிரச்சனை தாங்க. ஏன் எல்லாருக்குமே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அத பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து பெண்கள்ட்ட இருக்கு. ஆனா ஆண்கள் பக்கம் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி முத்துக்குமரன் அமைச்சிருக்காங்க. வேற ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். பட் நான் லைவ்ல பார்க்கல. பட் முத்துக்குமரனை செலக்ட் பண்ணி இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. பிக் பாஸ் கூப்பிட்டாரு. 2 பேரும் பெட்டியெல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது ஸ்வாப் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப லைவ்ல. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பட் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து இப்போதைக்கு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா பெண்கள் கிட்ட எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. சுனிதா வெர்சஸ் ஜாக்குலின், ஜாக்குலின் வெர்சஸ் பவித்ரா ஜனனி இப்படி எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு போட்டி இருக்கு. போட்டி இருக்கு. பொறாமை இருக்கான்னு தெரியல. பட் போட்டி இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த போட்டிக்கான காரணம் என்ன? மக்கள் அடிச்சுக்கிட்டா தானங்க கன்டென்ட் வரும். கன்டென்ட் இல்லாம எப்படிங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நீங்க அடிச்சுக்காமலே சும்மா ஜாலியா பேசினா என்ன பண்ணுவோம் நம்ம? எங்க கன்டென்ட்டே இல்லையா இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? போர் அடிக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்காக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா வெர்சஸ் ஜனனி அப்படிங்கிறது வந்து பயங்கரமா சண்டை போகும் அப்படிங்கிறது தான் பவித்ரா ஜனனி வெர்சஸ் ஜாக்குலின் அப்படிங்கிறது நினைச்சேன். அப்படியே ஒரு மாரி கன்வின்ஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. நானும் நம்ம டீமுக்காக தான் விளையாடிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு அது பெட்டு சிங்கிள் பெட் அக்செப்ட் பண்ணீங்க இல்லையா? அத தவிர்த்து எனக்கு எல்லாமே வந்து பெண்களுக்காக தான் நான் விளையாடுறேன். எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கே தவிர, அதுக்காக நான் பெண்கள விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜாக்குலின் சொன்னாங்க. பட் பவித்ரா ஜனனி என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வோட்டிங் போலாம் அப்படின்னு சொன்னபோது, ஐய்யயோ! இது வோட்டிங் போனா நான் செலக்ட் ஆக மாட்டேன். எனக்கு தெரியும். நீங்க வேலண்டே தான் பண்றீங்க அப்படின்னு சண்டை போட்டு கோச்சிட்டு அழுதுட்டே வெளில போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு கன்வின்ஸ் பண்ணி, சரிம்மா நீயே போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கன்வின்சிங் ஃபேக்டருக்கு வந்திருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? எதுக்காக இந்த விஷயங்கள பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் நெறைய. இந்த விஷயத்துல வந்து எனக்கு பவித்ரா ஜனனி பண்ணத விட ஜாக்குலின் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் அவங்க பெண்கள் சைடுக்காக விளையாடுவாங்களாங்கிற சந்தேகம் வந்து சுனிதாக்கு வந்துச்சு. சுனிதா என்ன சொன்னாங்கன்னா, "அம்மா நாங்க உன்னெல்லாம் நம்பி அனுப்ப முடியாதும்மா. நீ ஏற்கனவே நாங்க சொல்றத கேட்காம போயிட்ட. அதனால நான் உன்ன அனுப்பவே முடியாது" அப்படின்னு ஒத்த கால்ல நின்னாங்க சுனிதா. ஏதாவது ஒண்ண பண்ணி தொலைங்கயா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் பவித்ரா ஜனனி வந்து விடாப்பிடியா இருந்து தன்னோட இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் போவேன். நீங்க வோட்டிங்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு ஒரு மாரி ரெடி பண்ணி ஆயிட்டு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்கள வச்சு பிக் பாஸ் டீம் என்ன பண்ண போறாங்க? அது ஏதாவது டாஸ்க் பண்ண போறாங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ண போறாங்களா? டாஸ்க் பண்ணும்போது இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? முத்துக்குமரன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? இந்த பக்கம் பவித்ரா ஜனனி யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? இப்படி பல குழப்பங்களோட தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேங்க. பிக் பாஸ் டீம் ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் இந்த ஸ்வாப் பண்றாங்க. இந்த ஸ்வாப்னால என்ன நடக்க போகுது? பவித்ரா ஜனனி எப்படி யாருக்காக விளையாட போறாங்க? முத்துக்குமரன் யாருக்காக விளையாட போறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். பொறுத்திருந்து. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.